10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் யூனிட் டைட்டில் வந்து ஆப்டிக்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸில் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எப்படிலாம் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கிறதா எடுத்துப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. நம்ம ரூல் 2ல் என்ன பார்த்துருந்தோம், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே ட்ராவல் ஆச்சுன்னா அது ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே இந்த லைட் ரேஸ் எல்லாமே பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் ஆகும். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸில் எல்லா லைட்டும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல தான் நமக்கு இமேஜ் கிடைக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது நமக்கு இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் கிடைக்குது. இந்த இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். ஏன் இதை ரியல் இமேஜ்னு சொல்கிறாங்கன்னா, லைட் ரேஸ் வந்து டைரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அதனால கிடைச்சிருக்க இமேஜை ரியல் இமேஜ்னு சொல்கிறாங்க. ரியல் இமேஜ் எப்போவுமே தலைகீழாக தான் இருக்கும். இது வந்து காம்பினேஷன். ஒரு இமேஜ் ரியல் இமேஜ்னா அது கண்டிப்பாக இன்வெர்ட்டட் இமேஜாக தான் இருக்கும். ஒரு இமேஜ் வந்து விர்ச்சுவல் இமேஜாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக எராக்ட் இமேஜாக தான் இருக்கும். இது காம்பினேஷன். இது எப்போவுமே மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்கள். ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸோட ஒரு பக்கம் இருக்குது, இமேஜ் வந்து லென்ஸோட இன்னொரு பக்கம் கிடச்சிருக்கு. ஸோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் கிடைக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இமேஜோட சைஸ் வந்து ஆப்ஜெக்டோட சைஸை விட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது. கிளியர் ஆகுதா? அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போது ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரே வந்து ஒன்று பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ராவல் ஆகுது, இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் சென்டர் நோக்கி ட்ராவல் ஆகுது. நம்ம ரூல் 1ல் என்ன பார்த்துருந்தோம், ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகக்கூடிய அந்த லைட் ரே வந்து ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எந்த டிவிஷனும் இல்லாமல் அப்படியே போகும். பட் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகக்கூடிய லைட் ரே வந்து ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு லைட் ரேயும் ட்ராவல் ஆகி போகுது. ஆனால் ஒரு இடத்துல இந்த ரெண்டு லைட் ரேயும் இன்டர்செக்ட் ஆகுது. எந்த இடத்துல அது இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே தான் இமேஜ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் செகண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் தான் அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ இமேஜும் நமக்கு அங்கே தான் கிடைக்குது. எந்த மாதிரியான இமேஜ் கிடைச்சிருக்குன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இமேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்சிருக்க இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் சைஸை விட சின்னதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வைக்கிறோம். இதுலேயும் நம்ம ரூல் 1 அண்ட் ரூல் 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ரெண்டு லைட் ரேயும் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே தான் இமேஜ் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ நமக்கு இமேஜ் வந்து செகண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் கிடச்சிருக்கு. இங்கேயும் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்குது, இமேஜ் வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் கிடச்சிருக்கு. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் சைஸ் தான் இமேஜோட சைஸாக இருக்குது. அடுத்த ஆப்ஜெக்டை சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் கொண்டு போகிறோம். ஸோ இங்கேயும் ரூல் 1 அண்ட் ரூல் 2 அப்ளை பண்ணுறோம். ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் அந்த ரெண்டு லைட் ரேயும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அது எந்த இடம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி ஒரு இடத்துல. ஸோ நமக்கு அப்போ இமேஜ் வந்து பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிடைக்குது, செகண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, சரி. இங்கேயும் அப்போ நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸோட ஒரு சைடில் இருக்குது, இமேஜ் வந்து லென்ஸோட இன்னொரு சைடில் கிடச்சிருக்கு. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சைஸை விட இமேஜோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. சரியா? அடுத்து ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வைக்கிறோம். ஸோ இங்கேயும் அதே சேம் ரெண்டு ரூல், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் அது இன்டர்செக்ட் ஆகுது. ஆனால் எங்கே ஆகுதுன்னா இன்ஃபினிட்டியில் ஆகுது. ஸோ நம்மளால் அதை பார்க்க முடியாது. அதனால இந்த டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரும், ரே டயக்ராம் இப்படி வரும். பட் இது வந்து இன்ஃபினிட்டிங்கிற ஒரு பாயிண்டில் தான் இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகும். அங்கே வந்து அந்த இமேஜ் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து கண்டிப்பாக ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தான். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸோட இந்த சைடில் இருக்குது, இமேஜ் வந்து லென்ஸோட ஆப்போசிட் சைடில் கிடச்சிருக்கு. சரியா? பட் சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் சைஸை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஆப்ஜெக்டை
பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் கொண்டு போகிறோம். இங்கேயும் ரூல் 1 அண்ட் ரூல் 2 அப்ளை பண்ணுறோம். பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் அந்த 2 லைட்டையும் டைவர்ஜ் ஆகி போகுது. ஸோ எந்த இடத்துலையும் அது டைரெக்டாக இன்டர்செக்ட் ஆகலை. நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரிஃப்ராக்ட் ஆன அந்த லைட் ரேஸ் இருக்கு இல்லையா, அதை பேக்வேர்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இடத்துல அது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இமேஜ் கிடைக்குது. இந்த இமேஜை விர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ்னு சொல்கிறோம். ஏன்னா இது டைரக்ட் இன்டர்செக்டில் கிடைக்கல இல்லையா, ஸோ அதனால் இதை நம்ம விர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ்னு சொல்கிறோம். இந்த இமேஜ் வந்து எப்போவுமே ஆப்ஜெக்ட் இருக்கிற அதே சைடில் தான் கிடைக்கும். சரியா? இந்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுவரை பார்த்ததை நம்ம லைட்டாக ரீகால் பண்ணலாம். கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் விர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது எப்போ அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைக்கும்போது மட்டும்தான். இந்த பொசிஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இமேஜும் சேம் சைடில் கிடைக்குது. மற்ற எல்லா பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் இமேஜ் கிடைக்குது. அந்த கிடைக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு பொசிஷனில் மட்டும்தான் நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸில் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே இருக்குது. சரியா? ஓகே, இந்த 5 பொசிஷனையும் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு போக போக இமேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்ஸ்லேருந்து தள்ளி தள்ளி போகுது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆப்ஜெக்டை லென்ஸ் பக்கத்தில் கொண்டு போக போக இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போகுது. தெளிவாக சொல்லணும்னா, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம், அப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் கிடைக்குது, அதோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இதே ஆப்ஜெக்டை நம்ம நல்லா நகர்த்தி பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு கொண்டு வந்தோம்னா இமேஜ் வந்து லென்ஸ்லேருந்து நல்லா தள்ளி போய் இன்ஃபினிட்டியில் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. புரியுதா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை லென்ஸ் பக்கத்தில் கொண்டு போக போக இமேஜ் வந்து லென்ஸ்லேருந்து விலகி கிடைக்குது, கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து பெருசாகவும் இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் வச்சோன்னா இமேஜ் ஃபோக்கஸில் கிடைக்குது. இதே இது ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சோன்னா நமக்கு இமேஜ் இன்ஃபினிட்டியில் கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் மாறி மாறி இருக்குதா? அதே மாதிரி நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி ஒரு ஆப்ஜெக்டை வச்சோன்னா கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்குது. இதே இது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சோன்னா இமேஜ் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி கிடைக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் மாறி மாறி வருது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரே டயக்ராம் வரையிறது ஈஸியாக இருக்கும், மறக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். இதே இது ஒரு ஆப்ஜெக்டை சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சிங்கன்னா இமேஜும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் கிடைக்குது. ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாதனால நமக்கு இமேஜோட சைஸும் வந்து சேமாக இருக்குது. கிளியர் ஆகுதா? ஸோ இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜஸ். கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கேமராவில் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மேக்னிஃபையிங் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் மேக்னிஃபையிங் லென்ஸ். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சில பேருக்கு ஹைப்பர் மெட்ரோபியான்னு ஒரு டிஃபெக்ட் வந்து கண்ணில் இருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்பெக்டக்கிள்ஸ் போடுவாங்க. அந்த ஸ்பெக்டக்கிள்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸில் எப்படிலாம் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதோட யூசஸ் பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.